ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலம் அருளின் காலம், இரக்கத்தின் காலம், கருணையின் காலம். தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்ளும் காலம். கசடு முசடாக செல்கிற நம் காலத்தின் கோலத்தை மாற்றிக்கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வருகிற காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் உண்டு. திருச்சபை நமக்கு 40 நாட்களை தவக்காலம் என்ற பெயரிலே தயாரித்து கொடுத்திருக்கிறது. புனித பவுலடியார் இதுவே தகுந்த காலம், இன்றே சிறந்த நாள் என்று சொல்லி மக்களை மனமாற அழைப்பதை நாம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 2வது வசனம் வரை நாம் பார்க்கிறோம். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்கிவிட வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளிப்பேன். விடுதலை நாளில் நான் உனக்கு துணையாயிருப்பேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம் பிள்ளைகள் சரியாக வாழவில்லை என்றால் பெற்றோர்கள் வருத்தப்படுகிறோம். அவர்கள் கடமையை செய்யாத போதும், ஒழுங்குகளை கடைபிடிக்காத போதும், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாய் வரும்போதும் பெற்றோர்கள் கடவுளிடம் ஜெபிக்கிறார்கள், கண்டிக்கிறார்கள், திருத்துகிறார்கள். காரணம், அவர்கள் நல்ல பிள்ளைகளாய், நல்ல பொறுப்புள்ள பிள்ளைகளாய், நல்ல குடிமகனும் மகளுமாய் உருவாக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில்தான். எந்த ஆசிரியரும் எந்த பெற்றோரும் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக மாணவர்களையோ அல்லது குழந்தைகளையோ தண்டிப்பதோ அல்லது அவர்களை சட்டத்திற்குள் கொண்டு வந்து கசக்கி பிழிவதோ அல்ல. ஆக இந்த தவக்காலம் இது வெறுமனே உணவுகளை ஒத்தி வைத்து அல்லது நோன்பு செய்து உடலை வருத்தி கொள்ளுகிற காலம் மட்டுமல்ல. அதை எல்லாரும் செய்து விடலாம், அவையும் முக்கியம்தான். தவக்கால ஒழுங்குகள் என்று நாம் ஜெபம், தவம், தானம் என்ற தவக்கால ஒழுங்குகளை விபதிப்புதன் என்று நம் குருக்கள் விளக்கி கூற கேட்டிருப்போம். அதை இந்த 40 நாட்களும் நாம் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இது வழிபாட்டு முறையிலான ஒரு தவக்கால ஒழுங்காக இருந்து விடக்கூடாது. வெறுமனே தவக்கால ஒழுங்காக இது இருந்தால் ஒழுங்குகளை பரிசேயர்கள் போல, மறைநூல் அறிஞர்கள் போல நாமும் கடைபிடித்து விட்டு நாம் நீதிமான்கள், கடவுளுக்கு தகுதியானவர்கள், கடவுளுடைய அருளை பெற எல்லா விதத்திலும் தகுதி பெற்றவர்கள் என்று நம்மையே நாம் தகுதியுள்ளவர்களாக்கிக் கொள்வோம். இன்றைக்கு பவுலடியாருடைய 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நான் வாசித்ததை கேட்டீர்கள். அதில் பவுலடியார் சொன்னார், நம் அனைவரையும் தகுதியுள்ளவர்களாக்கும்படி கடவுள் பாவமே அறியாத கிறிஸ்துவை பாவ நிலையை ஏற்கச் செய்தார் என்று சொல்கிறார். ஆக இந்த மேலான வார்த்தைகள் கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய பராமரிக்கும் பண்பை, தான் படைத்த மனிதன், தன் சாயலாக படைத்த மனிதன் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அழிந்து கொண்டிருக்கிற நாம் வருந்துவதை விட அந்த பரம தந்தை நம்மீது கொண்ட பாசத்தினால், கிருபையினால், அருளினால் அவர் தன் மகனை உலகிற்கு அனுப்பி நாம் அனைவரும் மனமாறி நம்முடைய பாதைகளை மாற்றிக்கொண்டு நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவரிடமிருந்து வந்தவர்கள், அவரிடம் செல்ல வேண்டும், அவரை விட்டு விலகி செல்லக்கூடாது. இந்த கருத்தைத்தான் நாம் கடவுளுடைய பேரன்பு என்று சொல்லுகிறோம். இதைத்தான் பவுலடியார் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி கடவுள் உங்கள் மீது கொண்ட அருளை, அந்த கடவுள் நம் மீது கொண்ட அருள் என்ன, அல்லது கடவுள் நமக்கு வழங்கி இருக்கிற அருள் ஆண்டவர் இயேசுதான். நமக்காக அவர் பட்ட பாடுகள், நமக்காக அவர் சாற்றப்பட்ட குற்றங்கள்,
நம் பாவம் அனைத்தும் அவர் மீது சுமத்தப்பட்டது. பாவமே அறியாத அவர் பாவியைப் போல நின்றார். குற்றமே செய்யாத அவர் குற்றவாளியாக்கப்பட்டார். நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார். ஆனால் அவருடைய காயங்களால் நாம் குணம் பெற்றோம். இதையெல்லாம் அறிந்து இதை நீங்கள் அருள் நிலையிலே உங்கள் வாழ்வை மாற்றி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுகின்ற அந்த வாய்ப்பை வீணாக்கி விடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். கடவுள் கொடுத்த அருளை வீணாக்காமல் பயன்படுத்தி இந்த தவக்காலத்தை நாம் ஒரு வெற்றியின் காலமாக, மகிழ்ச்சியின் காலமாக, ஆண்டவர் காட்டிய வழியில், இறை வார்த்தையின் வழியில், இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கு உதவுவதன் வழியில் நாம் உடல் ஒருத்தல்களை மேற்கொள்வது போல நாம் மற்றவர்களை மனிதநேயத்தோடு மதிக்கிற அந்த மாண்புக்குரியவர்களாய் மாறுவதில் நீதியின் நிமித்தம் பேறு பெற்றோர், நீதியின் நிமித்தம் போராடுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய அருளை பெறுவார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆக இந்த தவ காலத்தின் 2வது வாரத்தில் நாம் வந்துவிட்டோம். 3வது வாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த 3வது வாரத்தில் இருக்கிற நமக்கு இன்னும் இருப்பது 3 வாரங்கள். அதற்கு பின்பு புனித வாரம். நாம் கிறிஸ்மஸ் விழாவை எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடினோமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக, ஏன் இன்னும் ஒரு படி அதிகமாக சென்று கொண்டாட வேண்டிய திருவிழா ஈஸ்டர் பெருவிழா. நமக்காக ஆண்டவர் உயிர்த்து நம்மையெல்லாம் மீட்ட நாள், நாம் இரட்சிக்கப்பட்ட நாள், நாம் மீட்கப்பட்ட நாள், நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோடு மரித்து நாமும் அன்று உயிர்த்த நாள். ஆகவேதான் நாம் அல்லேலூயா பாடி ஆண்டவர் உயிர்த்து விட்டார், ஆண்டவர் நம்மோடு உயிரோடு இருக்கிறார் என்று கொண்டாடுகின்ற அந்த பெருவிழாவுக்கான தயாரிப்பு தான் இந்த தவக்காலம். ஆக 46 நாட்களை நீங்கள் கடந்து வரும்போது ஈஸ்டர் பெருவிழாவிற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள். ஆக இந்த நாட்களிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த காலத்தில் நாம் வெறுமனே வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைக்கு போவது, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போவது, வயதானவர்கள், வேலை இல்லாதவர்கள், அல்லது வீட்டிலே போரடிக்கிறது, தூக்கம் வரவில்லை என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய நேரத்தை கழிப்பதற்காக ஆலயம் செல்லுவது அல்ல தவக்கால ஒழுங்கு. இந்த 40 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறவர்கள் வார திருப்பலிக்கும் போக முயற்சிக்கலாம். ஒவ்வொரு நாளையும் திருப்பலியோடு நீங்கள் தொடங்கலாம். நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்யலாமோ அந்த அளவிற்கு முயன்று நாம் நம்மையே சுத்திகரிக்கிற காலம், நம்மையே தயாரிக்கிற காலம், நம்முடைய பாவங்களை விட்டு வெளியேறுகிற காலம். எப்படி விபூதி புதன் என்று நமக்கு எசையா சொன்னார், மனமஞ்சத்தில் இருக்கிறவர்கள் மனமஞ்சத்தை விட்டு வெளியேறட்டும். அவர்கள் இந்த உலக போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய போக்கின்படி வரட்டும். இதை புனித ஸ்நாபகர்லப்பர் அழகாக சொல்லுவார், கரடுமுரடான உங்கள் பாதைகள் எல்லாம் நேராக்கப்படுக, கோணலானவை எல்லாம் நேராக்கப்படுக, சமமாக்கப்படுக, பாதைகளை சரிப்படுத்துங்கள் என்று இறைவாக்கினர் முன்னறிவித்த இயேசுவின் முன்னோடி ஸ்நாபகர்லப்பர் நமக்கு விடுத்த அழைப்பை தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆக இந்த காலத்தில் குறிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு முன்னால் நம்மை நாம் தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், நம்மையே நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ பயிற்றுவிக்கவில்லை என்றால், நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழவில்லை என்றால், நாம் செய்கிற செயல்கள் எதுவும் கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்து நம்மீது கொண்டிருக்கிற அன்பை, அவர் நமக்காக புரிந்த தியாகத்தை உணர்ந்து அந்த அன்பை, அந்த தியாகத்தை காட்டுவதுதான் நாம் இந்த தவக்காலத்தில் கடவுளோடு ஒன்றித்திருக்கிற அந்த உறவு வாழ்க்கையை ஜெபம் என்றும், அந்த கடவுளோடு நெருங்கி வருவதற்காக அல்லது கடவுளுக்கான பசியை உணர்வதற்காக நாம் உண்ணாமல் இருந்து உடல் பசியை ஒருத்து இறை பசியை உணர முற்படுகிறோம். இறைவன் எனக்கு எவ்வளவு தேவை என்று உணர்கிறோம். ஹங்கர் ஃபார் காட் என்பார்கள். கடவுளுக்கான பசி, இறைவார்த்தைக்கான பசி. மனிதனுக்குள் பல்வேறு விதமான வேட்கை இருக்கிறது, தேடல் இருக்கிறது, வெறுமை இருக்கிறது. அவனுக்குள் பெரிய காலியிடம் இருக்கிறது. தனக்குள் இருக்கிற வெறுமையை, காலியிடத்தை, வேட்கையை எதை கொண்டு நிரப்பலாம் என்று ஒருவன் குடிக்கப் போகிறான். ஒரு சிலர் பதவி ஆசையில், அதிகார மோகத்தில், பண மோகத்தில், இப்படி உலகத்திலே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டு
அவனுக்குள் இருக்கிற அந்த வெறுமையை, வேட்கையை அவன் கடவுளை கொண்டு நிரப்ப முற்படுவான் என்றால் அவன் நிம்மதியாக இருப்பான். கடவுள் கொடுக்கிற அருளையும் பொருளையும் வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வான். ஆக ஆண்டவர் நமக்கு சொல்லுவதெல்லாம், இவ்வுலகத்தையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உங்கள் ஆன்மாவை இழந்து விட்டால் உங்களுக்கு என்ன பயன்? இந்த உலகம் தர முடியாத அமைதியை, நிம்மதியை, திருப்தியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறாரே ஆண்டவர். அந்த ஞானத்தை புரிந்து கொள்கிற காலம் இந்த தவக்காலம். மார்க் 1:15 ஆண்டவருடைய முதல் போதனை. அவர் தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கிய போது அவர் கலிலேயாவிலே கூடி வந்த மக்களிடம் முதலாக என்ன அறிவித்தாரோ அதுதான் தவக்காலத்தில் இயேசு நமக்கு தருகின்ற முதல் போதனையும். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்றார். நற்செய்தி இயேசுதான். அந்த நற்செய்தியாக அவர் மண்ணுக்கு வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்து விண்ணேறி சென்று ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார், அவர் மீண்டும் வருவார் என்று நாம் நம்புகிறோமே, அதுதான் நற்செய்தி. இயேசுதான் நற்செய்தி. அந்த மனமாறி இயேசுவில் நம்பிக்கை கொள்கிற, அவரை விசுவசிக்கிற அந்த வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். 2வது மார்க் நற்செய்தி 1 மற்றும் 3 வசனங்களிலே, இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உனது வழியை ஆயத்தம் செய்வார், பாலைநிலத்தின் வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள் என்று ஸ்நாபகர்லப்பர் வழியாக இயேசுவின் பாதனைகளை செம்மையாக்க, இயேசுவை நம் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க, இயேசு நமக்குள் வந்தால்தான் நாம் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். இயேசு நமக்குள் வர, ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள இந்த தவக்காலத்தில் நாம் நம் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும். மத்தேயு 3:2 அதே தேவ வசனத்தை பார்க்கிறோம். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுகிறார். எசேயா புத்தகம் 49 8 வசனத்தில், தகுந்த நேரத்தில் நான் உனக்கு பதிலளிப்பேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார். ஆக நீங்கள் தயாரிப்போடு இருந்தால், உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றியிருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், தகுந்த நேரத்தில் உனக்கு பதிலளிப்பேன். ஆக இறை உதவியை, இறை அருளை தேடுகிற நேரத்திலெல்லாம் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். விடுதலை நாளில், நம்முடைய மீட்பு நாளில் ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்போது நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். கொரிந்தியர் 6 2 வசனம் மற்றும் 3 வசனத்தில் என் கடவுள் கூறுகிறார், இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பின் நாள் என்று பவுலடியார் கூறுகின்ற இதே வசனத்திலே நாம் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறக்கூடியவர். யோவேல் இறைவாக்கினர் 2 12 மற்றும் 13 வசனங்களிலே இதை பார்க்கிறோம். இதுதான் நமக்கு விபூதி புதன் அன்று தவக்காலத்தை தொடங்கிய போது கடவுள் கொடுத்த இறை வார்த்தைகள். இஸ்ரவேல் மக்களை அழிப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் மோயிசன் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். நினிவே மக்களை 40 நாட்களில் அழிந்து போவார்கள், நெருப்பு மழை பொழிந்து அந்த நகரை அழிப்போம் என்று கடவுள் முடிவெடுக்கிறார். யோனா மனமாற்றத்திற்கான செய்தியை போய் அறிவித்த போது அவர்களெல்லாம் மனமாற ஆண்டவர் தன்னுடைய அழிப்பேன் என்று சொன்ன அந்த திட்டத்தை அவர் மாற்றிக்கொள்வதை பார்க்கிறோம். ஆக கடவுள் தான் அழிக்கப் போவதாக சொன்ன திட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர், பொறுமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கனி உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதோ இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம் நாம் முதலில் நான் வாசித்தது தான். ஆண்டவர் இதை தகுந்த காலமாக, அருளின் காலமாக, இரக்கத்தின் காலமாக, கிருபையின் காலமாக, ஆண்டவரிடம் நெருங்கி வரக்கூடிய காலமாக, இந்த வணிக உலகத்தில், நுகர்வு கலாச்சாரத்தில் நம்மையெல்லாம் வாங்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஆடி தள்ளுபடி என்று சொல்லுவார்களே, 50% விதிவிலக்கு, அது 50% தள்ளுபடி என்றெல்லாம் சொல்லி நம்மை வரவழைத்து அவர்கள் பொருளை வாங்க செய்வார்கள். ஆனால் நம்மை ஏமாற்றாமல் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் அதிரடியாக தன் அருளை பொழிகிற காலம், அதிரடியாக நம் பாவங்களை மன்னிக்கிற காலம். ஆகவேதான் நம் பங்குகளிலே தியானங்களை வைக்கிறார்கள்,
வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்றும் அன்றாட திருப்பலிகள் என்றும் இன்று யூடியூப்பிலே போனால் எத்தனையோ தியானங்கள், எத்தனையோ இறைச்செய்தி இருக்கிறது. இதெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் மனமாறுவதற்காக கடவுள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. கடவுள் பொறுமையுள்ளவர். ஆனால் அவர் பொறுமை நாம் மனமாற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய கடவுள் நம்மை தண்டிக்க மாட்டார் என்றல்ல. நீங்கள் மனமாறாமல், பாவம் பற்றிய அச்சமில்லாமல் ஆண்டவரிடம் திரும்பி வர தகுந்த முயற்சி எடுக்காமல் இருந்தால் கடவுள் கோபம் கொள்ளும் நாளில் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய சினத்திற்கு யாரும் தப்பிக்க முடியாது. இரக்கமுள்ள தேவன் நீதியுள்ள நடுவராய் வரும்போது நாம் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிற இவ்வுலக வாழ்க்கையிலேயே இறைவனை தேடுவோம். அவர் இரக்கத்தை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். உங்கள் பங்கிலே தவக்கால திருப்பயணம் சென்றால் பல ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அந்த திருப்பயணம் இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்திலே கடந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அடைந்தது போல இந்த திருப்பயணம் நீங்கள் கடக்க வேண்டிய பாவ வாழ்க்கையை கடந்து பாஸ்கா விழாவிற்குள் செல்ல உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுபோல தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பங்கு தியானத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கு பெறுங்கள். நீங்கள் எந்த வாய்ப்பையும் எந்த ஆன்மீக முயற்சியையும் இந்த தவக்காலத்திலே வீணாக்கி விடாமல், நாம் 2 கொரிந்தியர் 6 முதல் வசனத்திலே கேட்பது போல ஆண்டவர் உங்களுக்கு தரும் அருளை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். உங்கள் பங்கு தந்தையர்கள் உங்களுக்கு தருகின்ற ஆன்மீக வாய்ப்புகளை வீணாக்கி விடாதீர்கள். ஆண்டவர் பல்வேறு நபர்கள் வழியாக, ஹோலி மதர் யூடியூப் சேனல் வழியாக இந்த செய்தியை கொண்டு வருகிறார்களே, இந்த செய்தியை கேட்டு இது உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இதை உங்கள் உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் என்று பலருக்கும் அனுப்புங்கள். இதெல்லாம் நாம் தவக்காலத்தில் செய்யக்கூடிய சிறு சிறு ஒருத்தல்கள். நான் பெற்ற நற்செய்தியை மனமாறாமல் குடிபோதையிலே, பொறுப்பற்ற விதத்திலே, குடும்பங்களுக்குள் தகராறிலும் உறவு பிரிவுகளிலும், படிக்க முடியாமலும், கடன் தொல்லையிலும், குழந்தை வரம் இல்லாமலும், திருமண வரம், இப்படி எத்தனையோ கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த தவக்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அந்த தவக்கால செய்தி உங்களை மனமாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவருடைய அருள் அலைகடல் போல, நீதியும் நேர்மையும் நீரோடை போல பாயும் என்று சொன்ன அந்த கடவுளுடைய அருள் உங்கள் உடலுக்குள், உங்கள் குடும்பத்துக்குள், உங்கள் பங்குக்குள் பாய்ந்து வர நாம் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், புதுவாழ்வு பெற்றவர்களாய் ஈஸ்டர் பெருவிழாவுக்கு தயாரிக்க இந்த தவக்கால அருளை இறைவன் அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் வழியாய் நிறைவாய் பொழிந்து, சூசையப்பரை போல தவ முயற்சிகளில், அவரை போல அமைதியில், அவரை போல கீழ்ப்படிதலில், அவரை போல திருக்குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் தன்னையே அர்ப்பணித்து பணிபுரிந்து தன்னையே அழித்து கொண்ட அந்த தியாகியைப் போல, சூசையப்பரை போல நாம் இந்த தவக்கால பயணத்தை இன்னும் இருக்கிற 3 வாரத்தை தொடங்குவோம். இயேசுவிடம் இட்டு செல்ல சூசையப்பரை விட ஒரு சிறந்த மாதிரி நமக்கு இருக்க முடியாது. சூசையப்பரிடம் நாம் செல்லுவோம். சூசையப்பரை போல பயணிப்போம். சூசையப்பர் தன் பரிந்துரையால் மட்டுமல்ல, தன் அன்பு மகன் இயேசுவிடம் நம்ம இட்டு சென்று அவர் உயிர்ப்பு விழாவிலே நாம் மகிழ்ந்து கொண்டாடி ஆசீர் பெற உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன்.